துலாம் ராசி தோழர்களே, எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டால் ஏமாற்றம் பெரிதாக தெரியாது என்று பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் அதிகம் எதிர்பார்ப்பு இல்லாமல் இயல்பாக வாழ கற்றுக்கொண்டவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் அற்புதமாக இருக்கும். கடந்த வாரத்தில் உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு இருந்தது. கோபத்தாலும் முன்கோபத்தாலும் சிலருடைய நட்பையெல்லாம் நீங்கள் இழந்தீர்கள். ஆனால் இந்த வாரத்திலோ உங்களுக்கு அமைதியான சூழ்நிலை உருவாகும். குடும்பத்திலும் நிம்மதி உண்டாகும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீர்கள். விலகிச் சென்ற நண்பர்கள் விரும்பி வந்து பேசுவார்கள். எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வந்து சேரும். சொன்ன சொல்லையும் நிறைவேற்றி காட்டுவீர்கள். சிலருக்கு வேலை கிடைக்கவும் வாய்ப்பிருக்கிறது. செவ்வாயும் சனியும் 2வது வீட்டிலேயே நின்று கொண்டிருப்பதனால் சேமிப்புகள் கரையும். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் எல்லாம் நல்ல விதத்திலே முடிவடையும். செவ்வாயும் சனியும் வக்ரகதியில் நின்று கொண்டிருப்பதனால் சகோதரங்களால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். சகோதரங்களுடன் சின்ன சின்ன கருத்து மோதல்களும் வந்து நீங்கும். மற்றபடி இந்த வாரத்திலே உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாம் உண்டு. பாதச்சனி நடைபெற்று கொண்டிருப்பதனால் வாயு பதார்த்தங்களை நீங்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த வாரத்திலே கொஞ்சம் எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகளை உட்கொள்வதும் மிகவும் நல்லது. மற்றபடி இந்த வாரத்திலே உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. எதிர்பாராத திடீர் முன்னேற்றமும் உண்டு. வியாபாரம் இந்த வாரத்தில் அருமையாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். பழைய பிரச்சனைகளும் தீரும். புது வாடிக்கையாளர்களும் வருவார்கள். புது ஏஜென்சியும் எடுப்பீர்கள். புது ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக வாய்ப்பிருக்கிறது. பாதச்சனி நடைபெற்று கொண்டிருப்பதனால் அதிகமாக முன்பணம் தந்து நீங்கள் எந்த தொழிலையும் தொடங்க வேண்டாம். ஓரளவு பரவாயில்லைங்கிற அளவிற்கு முதலீடு செய்தால் போதும். இந்த வாரத்திலே எரிபொருள் வகைகள், கட்டுமான பொருட்கள், துணி வகைகள் மூலமாக லாபம் அதிகரிக்கும். மாணவ மாணவிகளே, எல்லா வகையிலும் உங்களுக்கு நினைவாற்றல் கூடும். போட்டித் தேர்வுகளிலும் கலந்து கொண்டு வெற்றி பெறுவீர்கள். உத்தியோகத்திலே இந்த வாரம் முழுக்க நல்ல மதிப்பு மரியாதை கூடும். சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பார்கள். மூத்த அதிகாரிகளும் உங்களை நம்பி சில முக்கிய முடிவுகள் எல்லாம் எடுப்பார்கள். சில முக்கிய பொறுப்புகளையும் ஒப்படைப்பார்கள். கூடுதலாக சில பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். சலுகைகளும் கிடைக்கும். கன்னிப்பெண்களை பழைய நண்பர்களால் ஆதாயம் அடைவீர்கள். காதலும் இணைக்கும். கல்வியில் இருந்து வந்த மந்த நிலை மாறும். உயர்கல்வியில் வெற்றி உண்டு. சிலருக்கு வேலையும் கிடைக்கும். கலைஞர்களே, எல்லா வகையிலும் உங்களுக்கு பாராட்டுதல்கள் வந்து குவியும். ஆக மொத்தம் இந்த வாரம் எங்கும் எதிலும் வெற்றி வாகை சூடும் வாரமாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 3. ராசியான நிறங்கள் மஞ்சள், வெளிர் நீல நிறங்களாகும். விருச்சிக ராசி நண்பர்களே, நம்பு. வாழ்வில் முழுமையாக யாரையும் நம்பாதே, உன்னை மட்டும் முழுமையாக நம்பு என்று தமிழ்த்தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் தன் கையே தனக்குதவி என்பதனை அனுபவபூர்வமாக அறிந்தவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தின் முற்பகுதி சவால்கள் நிறைந்ததாக இருக்கும். பிற்பகுதி எல்லா வகையிலும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். இந்த வாரத்திலே ஞாயிறு, திங்கள் மற்றும் செவ்வாய் அன்று நண்பகல் 12 மணி வரைக்குமே சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த நாட்களிலெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். அந்த நாட்களிலே புது முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. புது முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. விலை உயர்ந்த ஆபரணங்களை கவனமாக கையாளுவதும் நல்லது. மற்றபடி உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் மீண்டும் உங்களுடைய ராசிக்குள்ளேயே வந்து அமர்ந்திருப்பதனால் ஓரளவு உங்களுக்கு நிம்மதி உண்டாகும். வாரத்தின் பிற்பகுதி உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். வாரத்தின் முற்பகுதியில் அலைச்சல், ஏமாற்றங்கள், ஆரோக்கிய குறைவு வந்து நீங்கும். ஆனால் வாரத்தின் பிற்பகுதியிலோ எல்லா வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகும். இந்த வாரத்திலே சூரியனின் போக்கு சாதகமாக இல்லாததனால் தந்தையாரின் உடல்நிலை லேசாக பாதிக்கும். மருத்துவ செலவுகளும் வந்து நீங்கும். வேலைக்கு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு வாரத்தின் பிற்பகுதியில் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கவும் வாய்ப்புள்ளது.
மற்றபடி இந்த வாரத்திலே கொஞ்சம் எதிலும் நிதானமாக இருங்கள். ஜென்மச்சனி நடைபெற்று கொண்டிருப்பதனால் மற்றவர்களுக்காக ஜாமீன் கேரண்டர் கையொப்பமெல்லாம் இட வேண்டாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாரத்தின் முற்பகுதி மந்தமாக இருக்கும். நட்டங்கள் கூட வந்து நீங்கும். ஆனால் வாரத்தின் பிற்பகுதி ஓரளவு உங்களுக்கு நன்மையையும் யோகத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். இந்த வாரத்திலே வாகன வகைகள், கட்டுமான பொருட்கள் வகைகள், ஸ்டேஷ்னரி வகைகள் மூலமாக உங்களுக்கு லாபம் வந்து சேரும். பங்குதாரர்கள் ஓரளவு உங்களுக்கு ஒத்துழைப்பார்கள். ஆனால் வேலையாட்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நீங்கும். உத்தியோகத்திலே இந்த வாரத்தின் முற்பகுதியில் உங்களுக்கு கொஞ்சம் வேலைச்சுமை அதிகமாகி கொண்டே போகும். ஆனால் வாரத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். எதிர்ப்புகளெல்லாம் விலகும். இந்த வாரத்திலே சின்ன சின்ன சலுகைகள் வாரத்தின் பிற்பகுதியிலே கிடைக்கும். மாணவ மாணவிகளே, கணித பாடத்திலே கூடுதல் கவனம் செலுத்துங்கள். அறிவியல் பாடத்திலேயும் நீங்கள் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. கன்னிப்பெண்களே, உயர்கல்வி வேலைவாய்ப்பு கல்விக்குரிய தேர்வுகளிலெல்லாம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆனாலும் இந்த வாரத்திலே பழைய நண்பர்களை பகைத்து கொள்ள வேண்டாம். புது நண்பர்களை நம்பி பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். கலைஞர்களே, சின்ன சின்ன வாய்ப்புகளாக இருந்தாலும் அதை தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆக மொத்தம் இந்த வாரம் ஞாயிறு, திங்கள் மற்றும் செவ்வாய் அன்று நண்பகல் 12 மணி வரைக்குமே சந்திராட்டமம் இருப்பதனால் வாரத்தின் முற்பகுதி அலைச்சலையும் ஏமாற்றங்களையும் தந்தாலும் வாரத்தின் பிற்பகுதி உங்களுக்கு அதிரடி முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமையும். ராசியான எண் 7, ராசியான நிறங்கள் ஊதா, வெள்ளை நிறங்களாகும். தனுசு ராசி தோழர்களே, நண்பனாக இருங்கள். முடியாவிட்டால் எதிரியாகி விடுங்கள். ஆனால் துரோகியாக மட்டும் ஒருபோதும் ஆகாதீர்கள் என்று பகவான் ரமண மகரிஷி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எப்போதும் ஒருபோதும் மற்றவர்களுக்கு துரோகம் செய்ய மாட்டீர்கள். அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும். இந்த வாரத்திலே செலவினங்கள் அதிகமாகிக் கொண்டே போகும். மனைவியின் ஆரோக்கியத்திலும் நீங்கள் அக்கறை காட்ட வேண்டியது வரும். மனைவியுடன் கருத்து மோதல்களும் வரக்கூடும். பழைய சம்பவங்களை எல்லாம் இப்போது பேசி கொண்டிருக்காதீர்கள். நடந்ததெல்லாம் நடந்தவையாகவே இருக்கட்டும். நடக்கப் போவது நல்லதாக மாறட்டும். இந்த வாரத்திலே கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. 7.5 சனியும் நடைபெற்று கொண்டிருப்பதனால் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாகவே செயல்படுவது மிகவும் நல்லது. மற்றபடி இந்த வாரத்திலே உங்களுக்கு எல்லா வகையிலுமே மகிழ்ச்சியும் உண்டு. ஓரளவு பணவரவும் உண்டு. இந்த வாரத்தில் வியாபாரம் ஓரளவு லாபம் தரக்கூடியதாக இருக்கும். பற்று வரவு உயரும். பழைய பாக்கிகளும் வசூலாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. என்றாலும் இந்த வாரத்திலே புது முதலீடுகளெல்லாம் வேண்டாம். அவசர முடிவுகளையும் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. வாரத்தின் மத்திய பகுதியில் சின்ன சின்ன நட்டங்களும் ஏமாற்றங்களும், வேலையாட்கள் பங்குதாரர்களால் பிரச்சனைகளும் வந்து நீங்கும். எலக்ட்ரிக்கல் வகைகள், உணவு குடி வகைகள், மருந்து வகைகள் மூலமாகவும் கட்டுமான பொருட்கள் வகைகளாலும் லாபம் கிடைக்கும். இந்த வாரத்திலே உத்தியோகம் உங்களுக்கு நன்றாக இருக்கும். ஆனால் மூத்த அதிகாரிகளை பற்றி சக ஊழியர்களிடம் சொல்லி கொண்டிருக்க வேண்டாம். கொஞ்சம் நீங்கள் பொறுமையாகவே இருப்பது மிகவும் நல்லது. வீண் விவாதங்களையும் அலுவலகத்தில் தவிர்ப்பது மிகவும் நல்லது. மாணவ மாணவிகளை, படிப்பில் முன்னேறுவீர்கள். ஆனால் அறிவியல் பாடத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். விடைகளை எழுதி பார்ப்பது, சொல்லி பார்ப்பது ஒரு வகையில் நல்லது. கன்னிப்பெண்களை, உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மாதவிடாய் கோளாறிலிருந்தும் விடுபடுவீர்கள். என்றாலும் நண்பர்களுடன் சின்ன சின்ன விவாதங்களும் கருத்து மோதல்களும் வந்து நீங்கும். கலைஞர்களை, உங்களுடைய படைப்புகள் எல்லோராலும் பாராட்டி பேசப்படும். ஆக மொத்தம் இந்த வாரம் செவ்வாய் அன்று நண்பகல் 12 மணி முதல் புதன் மற்றும் வியாழன் அன்று மாலை 4 மணி வரைக்குமே சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த நாட்களெல்லாம் உங்களுக்கு அலைச்சலை தந்தாலும் மீதமுள்ள நாட்களெல்லாம் ஓரளவு நன்மை தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 7, ராசியான நிறங்கள் ஆரஞ்சு, ஊதா நிறங்களாகும். மகர ராசி நண்பர்களே, உண்மையான அன்பை அலட்சியம் செய்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் அந்த அன்பு கிடைக்காதா என ஏங்குவார்கள் என்று பகவான் சித்பானந்தர் அவர்கள் கூறுகின்றார்கள்.
இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எப்போதும் உண்மையான அன்பிற்கு அடிபணிபவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் சுமாரான வாரமாக இருக்கும். இந்த வாரத்தின் முற்பகுதி நன்றாக இருக்கும், ஆனால் பிற்பகுதி சில சவால்கள் நிறைந்ததாக இருக்கும். இந்த வாரத்திலே வியாழன் அன்று மாலை 4 மணி முதல் வெள்ளி சனி ஆகிய நாட்களிலெல்லாம் சந்திராட்டமம் இருப்பதனால் வாரத்தின் பிற்பகுதி உங்களுக்கு அலைச்சலையும் ஏமாற்றங்களையும் தரக்கூடியதாக அமையும். எனவே வாரத்தின் பிற்பகுதியில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. வாரத்தின் பிற்பகுதியில் கணவன் மனைவிக்குள் கருத்து மோதல்கள் எல்லாம் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டிலே சூரியன் அமர்ந்திருப்பதனால் எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்கள் முன்னேறுவீர்கள். வழக்குகள் எல்லாம் சாதகமாக முடிவடையும். எல்லா வகையிலும் ஏற்றமான சூழல் உருவாகும். ஆனால் உங்களின் பிரபல யோகாதிபதியாகிய வெள்ளி பகவான் 6வது வீட்டிலேயே மறைந்து கிடப்பதனால் தொடர்ந்து பணப்பற்றாக்குறை ஏற்படும். பழைய கடனை நினைத்தும் அவ்வப்போது நீங்கள் கலங்கி கொண்டிருப்பீர்கள். இதுவரை சேர்த்து வைத்த கௌரவத்தை இழந்து விடுவோமோ என்ற ஒரு அச்சமும் உங்களுடைய அடிமனதிலே அவ்வப்போது வந்து நீங்கும். மற்றபடி இந்த வாரத்திலே உணவு, குடி வகைகள், மருந்து வகைகள் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் வகைகளால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்திலே சிறு சிறு நுணுக்கங்களை எல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். மூத்த அதிகாரிகள் ஏதேனும் குறை கூறி பேசினாலும் அதை பெரிதுபடுத்தி கொள்ளாமல் இருப்பது நல்லது. சக ஊழியர்களுடன் சின்ன சின்ன மோதல் போக்கெல்லாம் வந்து நீங்கும். மற்றபடி மாணவ மாணவிகளை இந்த வாரத்திலே உங்களுடைய அறிவு திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். கன்னிப்பெண்களே, உங்களுக்கு இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். ஆனாலும் இந்த வாரத்திலே அலர்ஜி இன்ஃபெக்ஷன் எல்லாம் வந்து நீங்கும். காதல் விவகாரத்திலே மூக்கை நுழைக்காதீர்கள். உயர்கல்வியிலே உங்களுடைய கவனத்தை திருப்புவது நல்லது. கலைஞர்களே, சின்ன வாய்ப்புகளாக இருந்தாலும் அதை மறுதளிக்காமல் ஏற்றுக்கொள்வது மிகவும் நல்லது. ஆக மொத்தம் இந்த வாரம் வியாழன் அன்று மாலை 4 மணி முதல் வெள்ளி மற்றும் சனி ஆகிய நாட்களிலெல்லாம் சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த நாட்களெல்லாம் உங்களுக்கு அலைச்சலையும் ஏமாற்றங்களையும் சிறு சிறு விபத்துகளையும் தந்தாலும் மீதமுள்ள வாரத்தின் முற்பகுதி ஓரளவு நன்மை தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 5, ராசியான நிறங்கள் சில்வர் கிரே, கிளிப்பச்சை நிறங்களாகும். கும்பராசி தோழர்களே, நல்ல நட்பு ஒருவனுக்கு வாழ்க்கை முழுவதும் கை கொடுக்கும் என்று கௌதம புத்தர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் நட்புக்கு அதிக முக்கியத்துவம் தருபவர்களாக இருப்பவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் எல்லா வகையிலும் ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும். உங்களின் பிரபல யோகாதிபதியாகிய சுக்கிரன் சாதகமாக நின்று கொண்டிருப்பதனால் மகிழ்ச்சி உண்டாகும். தடைகளெல்லாம் நீங்கும். எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வந்து சேரும். ஆனாலும் சூரியனும் 5வது வீட்டிலேயே நின்று கொண்டிருப்பதனால் பிள்ளைகளின் வருங்காலம் குறித்த கவலைகள் அவ்வப்போது வந்து நீங்கும். அவர்கள் நன்றாக படிக்க வேண்டும், நல்ல உத்தியோகத்திற்கு செல்ல வேண்டும், அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என்ற ஒரு கவலையெல்லாம் அவ்வப்போது வந்து நீங்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்கும். கவனமாகவே இருங்கள். நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களாக இருந்தாலும் இந்த வாரத்தில் நீங்கள் இடைவெளி விட்டு பழகுவது மிகவும் நல்லது. மற்றபடி இந்த வாரத்திலே உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு, பணவரவு உண்டு. எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்கள் முன்னேறுவீர்கள். வாரத்தின் மையப்பகுதி முதல் புதன் உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டிலே சென்று மறைவதனால் வீண் செலவுகளை, ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைத்து கொள்வது மிகவும் நல்லது. மற்றபடி இந்த வாரத்திலே உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். எதிர்பார்த்த தொகையெல்லாம் கைக்கு வரும். செலவுகளும் கூடிக்கொண்டே போகும். வாகனத்தை கவனமாக இயக்குங்கள். இந்த வாரத்திலே வீடு வாகன பராமரிப்பு செலவுகளும் இருந்து கொண்டிருக்கும். வியாபாரத்திலே சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சந்தை நிலவரத்தை அறிந்து அதற்கேற்ப புது முதலீடும் செய்வீர்கள். எலக்ட்ரானிக்ஸ் வகைகள், வாகன வகைகள், மருந்து, போர்டிங் லாட்ஜிங் வகைகளில் இருப்பவர்களுக்கு அதிகளவு இந்த வாரத்திலே லாபம் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் பழைய பாக்கிகளும் வசூலாகும். புது வாடிக்கையாளர்களாலும் உற்சாகம் அடைவீர்கள். பங்குதாரர்கள், வேலையாட்களால் இருந்து வந்த பிரச்சனைகளும் கட்டுப்பாட்டுக்குள் வரும். உத்தியோகத்திலே மகிழ்ச்சி உண்டு. உயரதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள். சில முக்கியமான வேலைகளை உங்களை நம்பியும் ஒப்படைப்பார்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். மாணவ மாணவிகளே, இந்த வாரத்திலே உங்களுடைய பொது அறிவு திறனெல்லாம் வளரும்.
பழைய நண்பர்களையும் சந்தித்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். கன்னிப்பெண்களே, உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன உபாதைகள் எல்லாம் விலகும். அழகு ஆரோக்கியம் கூடும். நல்ல நண்பர்கள் அறிமுகமாகுவார்கள். கல்யாண முயற்சிகள் உங்களுக்கு முடிவாகும். கலைஞர்களே, எதிர்பார்ப்புகள் எல்லாம் நல்ல விதத்திலே நிறைவேறும். ஆக மொத்தம் இந்த வாரம் எங்கும் எதிலும் மகிழ்ச்சி தங்கும் வாரமாகவே உங்களுக்கு அமையும். ராசியான எண் 9, ராசியான நிறங்கள் மெருன் ஊதா நிறங்களாகும். மீன ராசி நண்பர்களே, உழைத்து கொண்டே இரு. நீ வளரும் வரை அல்ல, உன்னை வெறுத்தவர்கள் வாழ்த்தும் வரை என்று பகவான் சித்பவானந்தர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எப்போதும் ஓயாமல் உழைப்பதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் அற்புதமான வாரமாக இருக்கும். இந்த வாரத்திலே உங்களுக்கு முக்கியமான கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இருப்பதனால் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகளெல்லாம் நல்ல விதத்திலே முடிவடையும். எதிர்ப்புகளெல்லாம் அடங்கும். வழக்குகளும் சாதகமாகும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்களுடைய ரசனைக்கேற்ப காணி வீடு அமைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. சிலர் வீடு காணி வேண்டக்கூடிய அமைப்பும் உருவாகும். வாகனமும் உங்களுக்கு வாங்கக்கூடிய அமைப்பு உருவாகும். வீட்டை விரிவுபடுத்தி கட்டுவது போன்ற முயற்சிகளும் பலிதமாகும். இந்த வாரத்திலே வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. பெற்றோருடன் இருந்து வந்த மனத்தாங்கல்களெல்லாம் விலகும். சகோதரங்களும் ஆதரவாக இருப்பார்கள். சகோதரங்களால் இருந்து வந்த அலைச்சல்களும் கவலைகளும் விலகும். மற்றபடி இந்த வாரத்திலே உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. எதிர்பாராத திடீர் பணவரவும் உண்டு. சிலருக்கு லாட்ரி ஷேர் மூலமாகவும் பணம் வர வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாரத்திலே வியாபாரம் அமோகமாக இருக்கும். பற்று வரவு உயரும். பழைய பாக்கிகளும் வசூலாகும். பழைய பிரச்சனைகளும் தீரும். பங்குதாரர்களும் ஆதரவாக இருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் வேலையாட்களால் இருந்து வந்த பிரச்சனைகளும் விலகும். ஏற்றுமதி இறக்குமதி வகைகளாலும் உணவு மருந்து எலக்ட்ரானிக்ஸ் வகைகளாலும் அதிக அளவு லாபம் கிடைக்கும். உத்தியோகத்திலே மகிழ்ச்சி உண்டு. உயரதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார்கள். உங்களுடைய தகுதியையும் அறிந்து கொள்வார்கள். உங்களை நம்பி சில முக்கிய பொறுப்புகளையும் ஒப்படைப்பார்கள். சின்ன சின்ன புது சலுகைகளும் இந்த வாரத்திலே உங்களுக்கு கிடைக்கும். மாணவ மாணவிகளே, அறிவாற்றலில் சிறந்து விளங்குவீர்கள். நினைவாற்றலும் அதிகமாகும். அது மட்டுமல்லாமல் நல்லவர்களின் நட்பும் இந்த வாரத்திலே கிடைக்கும். இந்த வாரம் முழுக்க கன்னிப்பெண்களே, உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் தேடி வரும். சிலருக்கு திருமணம் நிச்சயமாகும் அமைப்பும் உருவாகும். பழைய நண்பர்களாலும் ஆதாயம் அடைவீர்கள். போட்டித் தேர்வுகளிலும் வெற்றி பெறுவீர்கள். கலைஞர்களே, இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். சம்பள பாக்கியும் கைக்கு வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் திடீர் திருப்பங்களும் யோகங்களும் நிறைந்த வாரமாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 4, ராசியான நிறங்கள் வெளிர் நீலம் வெளிர் பச்சை நிறங்களாகும். நெஞ்சிற்கினிய நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்குரிய பொதுவான பலன்கள் மற்றும் சிறப்பு பலன்களான ராசி பலன்களை எல்லாம் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரத்தில் இதே நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.